ஹாய் லவர்ஸ் எம்ப்ராய்டரி பார்த்துரு வீடியோவில் மோட்டோரோட ஃபோனுக்கு சாம்சங் பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணி நான் உங்களுக்கு ஒர்க் ஆகுதாங்கிறத செக் பண்ணி காட்ட போகிறேன். மொபைலோட பேக் கேஸே மாற்றி போட்டால் செட் ஆகாது. நீங்கள் எப்படி பேட்டரியை மாற்றி போடுவீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? அதுதான் உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் லவர்ஸ், நம்ம எம்ப்ராய்டரி பார்த்துரு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, 2 ரியல் டைம் எக்ஸாமினேஷனை உங்களுக்கு ஒர்க்கிங் பேஸில் நம்ம வீட்டிலே எப்படி ஈஸியாக சர்வீஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஒரு மொபைல் ஃபோனில் பேசிக்காக வர ப்ராப்ளம்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணி அதை நம்ம சர்வீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, இது மோட்டோரோலா ஃபோன். இதில் பேட்டரி வீக்காக இருக்குன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அந்த மோட்டோரோலா ஃபோனுக்கு மோட்டோ பேட்டரி இல்லாமல் நம்ம சாம்சங் பேட்டரியை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம், எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஆல்ட்ரேஷன் இல்லாமல். ரெண்டாவது, நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்கிறது ஒரு காமன் பொருள் என்னென்னா எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ். அண்ட் அதிக ப்ராப்ளம் வருது இந்த எக்ஸ்டென்ஷன் பாக்ஸில் தான். அண்ட் இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் பாக்ஸில் அது எவ்வளோ வாட் சப்போர்ட் பண்ணும், என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும், அதில் சேஃப்டிக்காக என்னென்ன காம்பனன்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க, அதில் எது போனால் நம்ம எப்படி அதை ஃபைன் பண்ணி அதை சர்வீஸ் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு பேசிக் கைடன்ஸில் நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அண்ட் ஃபஸ்ட்டு நம்ம இந்த எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் எடுத்துக்கலாம். இது காமனாக ஒரு 500 to 600 இருக்கிற ஒரு காமன் எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் தான். அண்ட் இது ஒரு பிராண்டட் கிடையாது, லோக்கல் குவாலிட்டி தான். இது பார்த்திங்கன்னா 2500 வாட்ஸ் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ரீசெண்டாக இதில் நான் என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன்னா, என்னோட சால்ட்ரிங், அப்புறம் நம்மளோட டேபிள் பவர் சப்ளை, அப்புறம் எக்ஸ்ட்ரா ஹேண்ட் சால்ட்ரிங்கு, அப்புறம் டியூப் லைட்டு, இந்த மாதிரி ஒரு 1200 1300 வாட்ஸுக்குண்டான பொருள் எல்லாத்தையுமே அதில் நான் லோட் கொடுக்கும்போது சடனாக ஒரு வெடித்த மாதிரி ஒரு சவுண்டு, ஒரு ஸ்பைக்கு வந்துச்சு. எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் ஆஃப் ஆகிருச்சு. ஆனால் அது எந்த இடத்துல வந்துச்சுன்னா, ஒயர் உள்ளே வருது பார்த்தீங்களா, அந்த இடத்துல எனக்கு அந்த ஒரு ஸ்பைக் ஒரு லைட் மாதிரி வந்தது. ஆனால் இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் பாக்ஸில் சேஃப்டிக்காக ஒரு 2 பொருள் கொடுத்துருப்பாங்க. ஒன்று ஃபியூஸ். ஆனால் அதில் பிளாக் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் எலக்ட்ரானிக் ஃபியூஸ்னு சொல்லுவாங்க. ஃபியூஸை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். ஹை வோல்டேஜ் வரும்போது சர்க்யூட்டை டிஸ்கனெக்ட் பண்ணி டிவைஸ் எல்லாமே சேவ் பண்ணிடும். ஆனால் அந்த ப்ளூ கலரில் கெப்பாசிட்டர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை மோவ்னு சொல்லுவாங்க. அதாவது MOV, அதாவது மெட்டல் ஆக்சைட் வேரிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணுன்னா, ஃபஸ்ட்டு இதோட கனெக்ஷன் ஃபேஸு நியூட்ரல் ரெண்டுலேயுமே வந்தீங்கன்னா பேரலாக கொடுத்துருப்பாங்க. ஒரு 170லேருந்து ஒரு 250 வோல்ட் வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதோட ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். அப்போ கரண்ட் ஃப்ளோ அதில் நார்மலாக போயிட்டே இருக்கும். அதே ஒரு சடனாக ஒரு ஸ்பைக் வருதுன்னு வைங்க, ஒரு 500 வோல்ட்லேருந்து ஒரு 1000 வோல்ட் வரும்போது, நம்ம மின்னல் இடிக்கும்போது அதில் ஏதாவது வோல்டேஜ் ஸ்பைக் நம்ம லைனில் மெர்ஜ் ஆகி வரும்போது இதோட ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா சடனாக குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ சர்க்யூட் பிரேக் ஆகிரும். அதாவது ரிவர்ஸ் பயாஸில் ஃபியூஸை டிஸ்கனெக்ட் பண்ணிடும். அப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வோல்டேஜ் உள்ளே வராது, உங்களோட டிவைஸ் எல்லாமே சேஃப் ஆகிரும். இந்த மாதிரி தான் இன்டெரக்டாக செகண்டரி லெவலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மூவை வச்சு ஒரு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸோட லைஃப்பை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். இது ஒரு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸில் காமன். இப்போ நான் உங்களுக்கு நம்ம மல்டிமீட்டரில் NCV ஆன் பண்ணி நான் காட்டுறேன் பாருங்கள். இதில் இன்புட் சப்ளை வந்துகிட்டே இருக்குது. ஃபேஸு நியூட்ரல் எர்த்து எல்லாமே ப்ராப்பராக வந்துகிட்டே இருக்குது. பட் இதில் நம்ம செக் பண்ணதில் ஓவராலாக எங்கேயுமே பார்த்திங்கன்னா ஒரு கருப்பு கலரில் ஒரு ஸ்பார்க் ஆனது, சர்க்யூட் டேமேஜ் ஆனது, ஃபயர் ஆனது, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா அந்த கோல்டு கலரில் மட்டும்தான் அந்த காப்பரோட இது டேமேஜ் ஆகாமல் இருக்குது பார்த்திங்கல்ல. சேம் அதே மாதிரி நான் உங்களுக்கு லைனையும் செக் பண்ணி காட்டுறேன். டெஸ்டரில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ப்ராப்பராக இருக்குது. பட் அப்போ எங்கே ப்ராப்ளம் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபைன் பண்ணுவோம். ஃபஸ்ட் லெவலில் பார்த்திங்கன்னா எக்ஸ்டென்ஷன் பாக்ஸில் நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஸோ நம்ம எல்லாமே செக் பண்ணியாச்சு. ஒயர் எங்கேயுமே மெல்ட் ஆகலை, ஷார்ட் ஆகி கட் ஆகலை. அப்போ எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் ஃபஸ்ட் லெவலில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போது வேறு எங்கே பிரச்சனை நடந்திருக்கலாம்னா, நான் லோடு எங்கே அதிகமாக யூஸ் பண்ணணும், மேபி அந்த லோடோட ஃப்ளக் இருக்குல்ல, அதில் நமக்கு, அதாவது இதில் ஃபீமேல்ஸ் இருக்கா, இதில் எங்கேயுமே உங்களுக்கு ஷார்ட் ஆனதுக்குண்டான அறிகுறி இல்லை. அப்போது நம்ம ஃப்ளகின் பண்ண மேல் ஃப்ளக் இருக்குது பார்த்தீங்கல்ல, அதில் மேபி ஷார்ட் ஆகிருக்கலாம், அதில் லோடு வாங்கியிருக்கலாம், அதில் ஏதாவது லோ குவாலிட்டி ஒயர் யூஸ் பண்ணியிருக்கலாம். இப்போ நம்ம அதை தான் செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நமக்கு டியூப்லைட் செக் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா மக்களே, டியூப்லைட் ஒயர் இழுக்கிறேன் பாருங்கள். டியூப்லைட் ஒயரில் தான் பிரச்சனை. நான் இதில் 2 பின் போட்டிருக்கேன். அண்ட் டியூப்லைட்டில் பார்த்திங்கன்னா 3 ஜாயிண்ட் இருக்குது. சில்க் ஒயர் தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போது அந்த ஒயரையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இங்கே தான் ப்ராப்ளம் நடந்திருக்கு. சில்க் ஒயரில் என்ன ப்ராப்ளம் வரும்னு பார்த்தீங்கன்னா, சில்க் ஒயரை நம்ம பிடிச்சி இழுக்கும்போது உள்ளுக்குள்ளே பவுடர் கோட்டிங் இருக்கும், அதுக்குள்ளே கம்பி இருக்கும். அப்படி இருக்கும்போது உள்ளே இருக்கிற ஒயர் கட் ஆகும்போது அதோட கவுண்ட்டு கம்மியாச்சுன்னா வைங்களேன், அது ஃபியூஸ் மாதிரி ரியாக்ட் ஆகும். இங்கே அதுதான் நடந்திருக்கு. ஓவரால் லோடு வாங்கும்போது, அதாவது நம்ம டியூப்லைட் 24 வாட்ஸ், அதுக்கே பார்த்திங்கன்னா 2 ஒயரும் ஷார்ட் ஆகிருக்கு. அப்போது வோல்டேஜ் ஸ்பைக் பார்த்திங்கன்னா இங்கே தான் நடந்திருக்கு. இப்போது டியூப்லைட் இதனால் டேமேஜ் இருக்காங்கிறதே நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். டேரெக்டாக நம்ம ஃபியூஸில் கொடுக்கும்போது டியூப்லைட் ஃப்ளக்கில் கொடுக்கும்போது ஒர்க் ஆகுது. அப்போது டியூப்லைட் டேமேஜ் ஆகலை. ஏன்னா டியூப்லைட் டேமேஜ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒயர் ஷார்ட் ஆகி டிஸ்கனெக்ட் ஆகிருச்சு. இப்போது நான் இந்த ஒயரில் இன்புட் வருதா, பவர் சப்ளை போதாங்கிறத செக் பண்ணி காட்டுறேன். நான் என்னென்னா உங்கள்கிட்ட சொன்னல, சில்க் ஒயரை நம்ம பிடிச்சி புல் பண்ணும்போது உள்ளே இருக்கிற கான்டாக்ட் கட் ஆகிரும். இப்போ பாருங்கள், நான் மல்டிமீட்டரில் நான் கான்டாக்ட் வோல்டேஜ் வச்சு செக் பண்ணி காட்டுறேன். அதாவது அதை NCVன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ப்ரோபோ வச்சு 2 டெர்மினலில் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அதை நான் மோட ஆன் பண்ணிவிட்டு மேலே வைக்கும்போதே உங்களுக்கு வோல்டேஜ் ஸ்பைக் அதில் இருக்கான்னு காமிக்கும். பார்த்தீங்கன்னா இதில் ஹை காட்டுது பார்த்தீங்கல்ல, அந்த கருப்பு கலர் 2 கோர் ஒயரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலரில் ஹை காட்டுது. அப்போது பவர் ஃப்ளக்சுவேஷன், அதாவது பவர் அதில் வந்துட்டுருக்கு, ஃப்ளோ, கரண்ட் ஃப்ளோ அதில் இருக்குது. அதே நான் அந்த
டேப் அடிச்சிருக்கு பார்த்தீங்களா, 2 கோர்லேருந்து சில்க் ஒயருக்கு வந்து டேப் அடிச்சிருக்கோம். அதுக்கு மேலே காட்டும்போது பாருங்கள் உங்களுக்கு வந்து லோ தான் காட்டும். அப்போ அந்த இடத்துல வந்து கரண்ட் ஃப்ளோ கிடையாது. இப்போ லோ காட்டுது பாருங்கள். சேம் அந்த சைடு போகும்போது ஹை காட்டுது, அதே இங்கே வரும்போது உங்களுக்கு லோ காட்டுது. அப்போ பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளேயே கோர் கட் ஆயிருச்சு. சில்க் ஒயரை பொறுத்த வரைக்கும் இதுதான் ப்ராப்ளம். அதனால தான் மோஸ்ட் ஆஃப் கேஸில் வந்து சில்க் ஒயர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது சேஃப் கிடையாது. நீங்கள் கையில் பிடிச்சி லைட்டாக, அதாவது ஒரு குழந்தை பிடிச்சி இழுத்தோம்னாவே சில்க் ஒயர் கட் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அது இல்லாமல் நம்ம கரண்ட் ஃப்ளோ வரும்போது அதில் வந்து வர ஹீட்டை வந்து சில்க் ஒயர்னால் ஹேண்டில் பண்ண முடியாது. அதனாலேயே நீங்கள் ஒரு 6 மந்த் யூஸ் பண்ண சில்க் ஒயர்லாம் நீங்கள் டச் பண்ணி பாருங்கள். கையில் வச்சு நீங்கள் ப்ரெஷர் பண்ணும்போது அது ஒரு பவுடர் மாதிரி உங்களுக்கு உரிய ஆரம்பிக்கும். சில்க் ஒயரில் இருக்கிற நெகட்டிவே இதுதான். இப்போ நம்ம ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு டியூப்லைட்டுக்கு 1 ஸ்கொயர் mm வந்து ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டியூப்லைட் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட் கேஸ் வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மொபைல் ஃபோனை வந்து எப்படி சர்வீஸ் பண்ணலாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸில் நீங்கள் பேசிக்ஸ் வந்து லேர்ன் பண்ணும்போது புதுசாக கண்டுபிடிக்கணுங்கிற ஒரு மைண்ட் செட்டை விட்டுட்டு எக்ஸிஸ்டிங் இருக்கிற டிவைசஸில் என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும், அதை எப்படி சார்ட் அவுட் பண்ணலாங்கிற ஒரு மைண்ட் செட் வச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு லாஜிக்கல் திங்கிங் அதிகமாகும் அண்ட் ரிப்பேர் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகும். இந்த ஃபோனில் வந்து என்ன கம்ப்ளைண்ட் அண்ட் எதனால் வந்தது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது அம்மாவோட ஃபோன் மோட்டோரோலா G4. இந்த ஃபோனில் வந்து பேட்டரி கம்ப்ளைண்ட். நான் எதனால் பேட்டரி கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைல் ஆன் பண்ணும்போது டிஸ்பிளே ஆன் ஆகி ஆஃப் ஆச்சுன்னா அது பேட்டரி கம்ப்ளைண்ட் தான் 80%. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைல் ஆன் பண்ணும்போது ப்ராசர் ஸ்லீப்பிங்லேருந்து வேக பொசிஷனுக்கு வரும்போது அதிகப்படியான கான்ஸ்டன்ட் பவரை பேட்டரியிலேருந்து ரெக்வஸ்ட் பண்ணோம். அப்போ பேட்டரி வந்து வீக்காக இருக்கும்போது அதிகப்படியான பவர் அதனால் கொடுக்க முடியாது. அப்போ அதிகப்படியான பவர் வெளியில் போகும்போது அது ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக பேட்டரியோட BMS வந்து பவரை ஷட் டவுன் பண்ணிடும். பட் OS கண்டினியூ லோடிங்கில் இருக்கிறனால இந்த ரெக்வஸ்ட் வந்து ஒரு லூப் மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மொபைல் ஆன் ஆகி ஆஃப் ஆகிற மாதிரி இருக்கும். பட் ஆக்சுவல் நடக்கிறது பேக்ரவுண்டில் இதுதான். அந்த ஸ்க்ரூஸ் எல்லாம் கழட்டிட்டு பேக் பேனல் ரிமூவ் பண்ணும்போது ப்ராப்பராக ஏதாவது ஸ்ட்ரிப் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த மாடலில் வந்து ஃப்ளாஷோட கனெக்டர் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. அண்ட் இங்கே என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேட்டரி வந்து ரீசெண்டாக நான் ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி தான் மாற்றினேன், ஒரு 1000 பே பண்ணி. ஆனால் இந்த பேட்டரியில் என்ன நடந்திருக்குதுன்னா, உள்ளே 2 பிளேட் இருக்குல்ல, அதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ஃபில் ஆகி இது வந்து பல்ஜாக ஆரம்பிச்சிருக்கு. அதே சில பேட்டரிஸில் வந்து பார்த்திங்கன்னா அதை சுற்றி இருக்கிற பிளேட்டை சுற்றி இருக்கிற கவரில் தான் கேஸ் ஃபில் ஆகி அது பல்ஜாகும். பட் இங்கே வந்து வேறு மாதிரி நடந்திருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி இன்பில்ட் பேட்டரிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் ரிமூவ் பண்ணும்போது ப்ராப்பராக ரிமூவ் பண்ணணும். ஏன்னா பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அதோட டபுள் சைட் டேப் போட்டிருப்பாங்க. அதை நீங்கள் ப்ராப்பராக எடுக்காத பட்சத்தில் பேட்டரி பெண்ட் ஆகும். அப்படி பெண்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற பிளேட் வந்து ஒன்று டச் ஆகி ஷார்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் மறுபடியும் மோட்டோவோட பேட்டரி வாங்குற அளவுக்கு நிதி பற்றாக்குறை. அதனால் எக்ஸிஸ்டிங் என்கிட்ட நிறைய மொபைல்ஸோட பேட்டரிஸ் இருக்குது. அதில் நல்ல பேட்டரி எடுத்து அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அதில் நான் எடுத்துக்கிறது தான் சாம்சங் பேட்டரி. அண்ட் மோட்டோரோலா அண்ட் சாம்சங் இந்த 2 பேட்டரி கம்பேர் பண்ணும்போது இதோட ஸ்பெக் வந்து ஓரளவுக்கு சிமிலியர் தான். அதாவது நாமினல் வோல்டேஜ், சார்ஜிங் வோல்டேஜ் ரெண்டுமே வந்து காமன் தான். அண்ட் இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பவர் பேங்க் மாடல் இருக்குது. அண்ட் ஒரு பேட்டரி சார்ஜ் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பவர் பேங்க் மாடலை வச்சு தான் நம்மளால் செக் பண்ண முடியும். நீங்கள் இந்த மாதிரி வேறு ஒரு ஃபோனோட பேட்டரியை இன்னொரு ஃபோனுக்கு மாத்திர மாதிரி இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை டீட்டெயிலாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்டரினா ஒரு பழைய மொபைல் ஷாப்லேருந்து வாங்கினா அதோட கனெக்டரை வந்து அவங்க ரீயூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதனால் பழைய எக்ஸிஸ்டிங் கனெக்டர் இருக்குல்ல, அது எல்லாமே ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. ஆனால் இதில் லைட்டாக அந்த BMSோட அந்த போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு படிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அது எல்லாமே நான் க்ளீன் பண்ணி இந்த மாதிரி அதை எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அதில் இருக்கிற அந்த கவர் எல்லாமே எடுத்துட்டிங்கன்னா தான் அதோட பழைய கனெக்டரை வந்து ரிமூவ் பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி இந்த மாதிரி நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது அதோட டெர்மினல், அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவை ப்ராப்பராக கொடுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி பேட்டரிஸில் வந்து 4 டெர்மினல் இருக்கும். கார்னர் டு கார்னர் தான் ப்ளஸ் மைனஸ் இருக்கும். சென்டரில் இருக்கிற 2 வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் கண்ட்ரோலர் அண்ட் சென்சிங்காக கொடுத்துருப்பாங்க. அதனால் அதில் மாற்றி ஸ்டார்ட் பண்ணாலோ இல்லை சால்ட்ரிங் பண்ணும்போது அதில் விழுந்தாலோ பேட்டரி உங்களுக்கு வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு, வெடிக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. இப்போ நம்ம சார்ஜர் கனெக்ட் பண்ணியாச்சு. LED பிளிங்க் ஆகுதா, சேம் வந்து இதில் வோல்டேஜ் எவ்வளோ ட்ராப் ஆகுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மல்டிமீட்டர் செக் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். 2.27 சம்திங் இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து இந்த பேட்டரி ரொம்ப நாளாக யூஸ் பண்ணல, ட்ரை கண்டிஷனில் தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து பேட்டரி சார்ஜ் ஆகுது, பேட்டரி நல்ல கண்டிஷனில் இருக்குது. இதை கண்டினியூ சார்ஜ் பண்ணுறதுக்கு இந்த பவர் பேங்க் மாடல் எடுத்துக்கிட்டோம்னா அதிக டைம் எடுத்துக்கும். ஆனால் நம்ம நார்மலாக லித்தியம் பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சார்ஜிங் மாடல் இருக்குது. அதாவது இதில் TP4056ன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதோட நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். ஆனால் இந்த போர்டோட கனெக்ட் பண்ணும்போது நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இதோட IC வந்து அதிகமாக ஹீட் ஆகும். அதனால் நீங்கள் சார்ஜர் கனெக்ட் பண்ண பிறகு இந்த மாதிரி ஒரு கூலர் ஃபேன், அதாவது கூலர் ஃபேனை வந்து பக்கத்தில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு போர்டு சேஃபாக இருக்கும். இல்லைன்னா அதிகபட்சம் ஒரு 15 to 20 நிமிஷத்துக்குள்ளேயே உங்களுக்கு போர்டு ஹீட்டாக IC டேமேஜ் ஆகிரும், போர்டு வீணாக போயிடும். அதனால் இதை நீங்கள் மறக்காமல் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ஒரு பேட்டரி வந்து சார்ஜ் ஆகிறதுக்கு வந்து 3 hours எடுத்துக்கிச்சு. இப்போ நான் ஃபுல் சார்ஜ் ஆன பிறகு இதோட வோல்டேஜை நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். 4.12 சம்திங் வருது. சேம் அதுதான். இந்த மாதிரி பேட்டரியை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சார்ஜ் போகிறது மட்டும்
பத்தாது. நீங்கள் சார்ஜ் போட்டு ஒரு 1 ஹவர் அப்படியே விட்டுறணும். ஏன்னா அது செல்ஃபாக வந்து ட்ரைன் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஏன்னா பேட்டரி வீக்காக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ட்ரைன் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணால் உங்களுக்கு பேக்கப் நிற்காது மொபைலை பொறுத்த வரைக்கும். அதனால் அதையும் செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதை 1 ஹவருக்கு முன்னாடி சார்ஜ் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுல் வோல்ட்டில் 4.14 வோல்ட் காட்டுச்சு. இப்போ வந்து 1 ஹவர் கழிச்சு 4.12, அதாவது 0.2 வோல்டேஜ் மட்டும் தான் ட்ரைன் ஆயிருக்கு. அப்போது ஓரளவு ஓகே தான், பேட்டரி நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. அண்ட் இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மற்ற மொபைல் மாடல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ராக் கனெக்டர் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த மாதிரி மோட்டோவில் மட்டும்தான் ஒயர் கனெக்டர் கொடுத்துருப்பாங்க. இது வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு, சால்டரிங் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா இப்போ நான் சால்டரிங் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க பாருங்கள், 2 ஒயர் வரும், அதை எடுத்து ஈஸியாக பண்ணிக்கலாம், சால்டரிங்லேயே பண்ண முடியும். பட் ட்ராக் கனெக்டர் கொடுக்கும்போது, அதாவது எஸ்எம்டி ட்ராக் கனெக்டர் கொடுக்கும்போது நீங்கள் ப்ளோயர் வச்சு தான் பண்ண முடியும். ப்ளோயரில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிஎம்எஸில் வந்து நீங்கள் ப்ளோயரை டைரெக்டாக யூஸ் பண்ணும்போது அதில் சின்ன சின்ன காம்பனன்ட்ஸ் இருக்கும். அது அந்த ஏரோட ஃபோர்ஸ் அதிகமாகும் போது அது டீசால்ட்ரிங் ஆகி தெரிச்சு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பட் இதில் அந்த மாதிரி ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் சால்ட்ரிங் வச்சு ஈஸியாக பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட் பர்பஸ்க்காக சார்ஜ் போட்டு கனெக்டரை மாற்றியாச்சு. அண்ட் பேட்டரியோட பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து கனெக்டரில் மென்ஷன் பண்ணிக்கோங்க சால்ட்ரிங் பண்ணும்போது. இல்லைன்னா உங்களுக்கு உள்ள மொபைலோட இன்டர்னல் சர்க்யூட் டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ நம்ம டெம்பரரியாக வந்து உள்ளே கனெக்ட் பண்ணி நம்ம ஆன் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஆன் ஆகுதான்னு. அண்ட் இதை நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன், ஒரு நம்பிக்கையில் தான் நான் வந்து இதை செக் பண்ணி பார்த்தேன். ஆன் ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் ஆகுதான் செக் பண்ணிக்கலாம். கண்டினியூ டிஸ்பிளே இருக்குது. அப்போ கண்டினியூ வந்து பவர் போயிட்டே இருக்குது. பேட்ரி வந்து ஒரு 80% நல்ல கண்டிஷனில் தான் இருக்க மாட்டிருக்கு. நான் இதில் புது பேட்டரி மாற்றணும்னு சொன்னேன்ல, அதுக்கு முன்னாடி வந்து இந்த டெஸ்ட்டை வந்து நான் வந்து ஹவாய் பேட்டரியில் பண்ணி பார்த்தேன். பட் ஹவாய் பேட்டரியோட அதோட கெப்பாசிட்டி கம்மியாக இருந்தனால மொபைல் ஆனே ஆகலை. அந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன். சரி இது ஒர்க் அவுட் ஆகாதா அப்படிங்கிற இதில் தான் நான் பேட்டரி புதுசு மாற்றினேன். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அகைன் இந்த ப்ராப்ளம் வந்தனால சின்ன ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறதுக்காக சாம்சங் பேட்டரி எடுத்து பார்த்ததில் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோன் வந்து உங்களுக்கு கண்டினியூ ஆனில் தான் இருக்குது, ஆஃப் ஆகலை. அண்ட் இந்த மாதிரி நீங்கள் ரிப்ளேஸ் பண்ண பிறகு செக் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபோன் வந்து ஹீட் ஆகுதா, சார்ஜிங் பண்ணும்போது ஹீட் ஆகுதா, ஃபோன் பேசும்போது ஃபோனை யூஸ் பண்ணும்போது அதிகப்படியான ஹீட் ஆகுதா, அதாவது டிஸ்பிளேல ஹீட் வருதா, பின்னாடி பேக் பேனலில் வந்து பேட்டரி இடத்துல ஹீட் ஆகுதாங்கிறது நீங்கள் செக் பண்ணணும். நான் இதில் சார்ஜ் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்த்தேன். சார்ஜ் ஆகும்போது ஹீட் ஆகலை. சேம் ஃபோன் யூஸ் பண்ணும்போது எனக்கு ஹீட் ஆகலை. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக தான். அண்ட் நீங்கள் இது எல்லாமே ரெடி பண்ண பிறகு ஒரு 1 டே இதோட பேட்டரி ட்ரைனிங் எப்படி ப்ராசஸ் நடக்குதுங்கிறத பார்த்துக்கோங்க. நான் வந்து செக் பண்ணதில் நேற்று மார்னிங் வந்து இதை வந்து கம்ப்ளீட் பண்ணேன். பட் இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 45% தான் உங்களுக்கு சார்ஜ் வந்து ட்ரைன் ஆகிருக்கு. பட் பெருசாக யூசேஜ் இல்லைனாலுமே ஒரு ஃபோன் கால் வந்து ஒரு 10 கால் பேசியிருக்காங்க. பட் அதில் இவ்வளோ தான் ட்ரைன் ஆகிருக்கு. ஆனால் இந்த மாதிரி பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணுறதுல முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது, அதில் அந்த பிஎம்எஸ் வந்து பேட்டரியோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க 2 டெர்மினலையுமே. அந்த இடத்துல ப்ராப்பராக எதோடையும் டச் ஆகாமல் இந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் லித்தியம் அயன் பேட்டரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு அணுகுண்டுக்கு சமம் தான். அதாவது நம்ம தீபாவளி அடிப்பமல் அணுகுண்டு அந்த அளவுக்கு தான் சமம். ஏன்னா அந்தளவு எக்ஸ்ப்ளோசிவ் இருக்கும், ஹீட்டும் இருக்கும் அதில். அதனால் எந்தளவு ப்ராப்பராக நம்ம வந்து சேஃபாக பேக் பண்ணுறோமோ அந்தளவு நமக்கு நல்லது. சேம் அதே மாதிரி மோட்டரோவில் வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் பாடி தான். அதனால் நம்ம பேட்டரியோட டெர்மினல் வருதில்ல, அந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா நான் டேப் பண்ணியிருப்பேன். மொபைலில் பார்த்திங்கன்னா தெரியும், கருப்புல டேப் பண்ணியிருக்கேன் பார்த்திங்களா. சேம் அதுவும் இதே தான், சேஃப்டி பர்பஸ்க்காக. நம்ம என்ன தான் ஆல்ட்ரேஷன் பண்ணாலுமே அதில் ஷார்ட் ஆகிறதுக்கு உண்டான அவைலபிலிட்டியை நம்ம எந்த அளவுக்கு கம்மி பண்ணுறோமோ அந்தளவுக்கு நமக்கு சேஃப். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக செட் ஆகுதா. அண்ட் இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு அட்வான்டேஜ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோட்டோவோட சின்னதாக இருக்கா. அண்ட் மோட்டோவோட பேட்டரியோட கிலோ வாட் அவர் எவ்வளோ தெரியுங்களா, அது வந்து 11 kW தான். ஆனால் இந்த பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா 13 kW. அதாவது உங்களுக்கு புரியணும்னு சொல்லணும்னா, மோட்டோவோட ஆம்ஸ் ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா 810லேருந்து 3000 சம்திங் வருது. பட் இது வந்து பார்த்திங்கன்னா 3500 mAh வருது. அண்ட் வோல்டேஜ் வந்து சிமிலர் தான். லித்தியம் அயனை பொறுத்த வரைக்கும் நம்ம மொபைல் ஃபோன்ஸ்க்கு வரது எல்லாமே சிமிலர் வோல்டேஜ் தான் வரும். இதில் நீங்கள் இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணும்போது முக்கியமாக இன்னொன்று கவனிக்க வேண்டிய என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 பேட்டரியோட நாமினல் வோல்டேஜும் சார்ஜிங் வோல்டேஜும். அண்ட் இதோட நாமினல் வோல்டேஜ் வந்து நான் உங்களுக்கு காட்டுற பாருங்கள். நம்ம மோட்டரோவில் இருக்குதுல்ல, அதோட நாமினல் வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 3.8 வோல்ட் வரும். அதே நான் சாம்சங்கில் காட்டுறேன் பாருங்கள், அதோட நாமினல் வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 3.8, சேம் அதே தான். ஆனால் சார்ஜிங் வோல்டேஜ் மட்டும்தான் மாறுமாட்டிருக்குது. சாம்சங்கோட சார்ஜிங் வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 4.4 வோல்ட் வருது. பட் நம்ம மோட்டோவோடது வந்து பார்த்திங்கன்னா 4.35 வருது. 0.5 வோல்ட் வந்து சிமிலராக இருக்குது. பட் இதில் ஏதாவது ப்ராப்ளம் வருமானு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. நம்ம மோட்டோவோடது வந்து 4.35னா இந்த பேட்டரி வந்து 4.35லேயே வந்து ஃபுல்லாகிரும். ஒரு 5% வந்து ஃபுல்லாகாது. ஏன்னா இதோட இன்டர்னல் சார்ஜிங் சர்க்யூட் வந்து அதுக்கு பிறகு தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதனால் நம்ம சாம்சங் பேட்டரி வந்து மேக்ஸிமம் லெவலுக்கு வந்து போகாது, அதோட கம்மியாகவே சார்ஜ் ஆகிக்கும். நமக்கு 100%னு காட்டுமே தவிர ஃபுல் வந்து காட்டுறதுக்கு சான்சஸ் ரொம்பவே குறைவு. அந்த 0.5 வந்து நமக்கு ஃபுல் ஆகாது. அது வந்து ஒரு ட்ராபேக் தான். காஸ்ட் வைஸ் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறத எக்ஸிஸ்டிங் வந்து இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணி அதை வந்து நம்ம மறுவாழ்வு கொடுக்குறோம் பார்த்திங்களா, அதை கம்பேர் பண்ணும்போது இது ஓரளவு ஓகே தான். இதில் எதுவும் ப்ராப்ளம் வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி பேட்டரி உப்பறதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் இதில் சிமிலராக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பேட்டரியோட
டைப்பு, அதோட வோல்டேஜ், நாமினல் வோல்டேஜும் சார்ஜிங் வோல்டேஜும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கிறனால உங்களுக்கு ப்ராப்ளம் வரதுக்கு சான்சஸ் ரொம்பவே குறைவு தான். ஏன்னா 2 பேட்டரியுமே வந்து பார்த்திங்கன்னா லித்தியம் பாலிமர் பேட்டரி தான். அதே மாதிரி நாமினல் வோல்டேஜும் பார்த்திங்கன்னா ஒரே போல தான் இருக்குது, சார்ஜிங் வோல்டேஜும் ஒரே போல தான் இருக்குது, அண்ட் கம்ஃபர்டபுளாக பார்த்திங்கன்னா சேஃபும் ஒரே போல தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்க்ரூஸ் எல்லாமே டைட்டன் பண்ணிட்டு மொபைல் ஆன் பண்ணி நம்ம செக் பண்ணிக்கலாம். மொபைல் ஆன் ஆயிருச்சு, எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் ஆகுதாங்கிறது ஃபைனல் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃப்ளாஷ் லைட்டோட கனெக்டர் மட்டும் தான் ரிமூவ் பண்ணி விட்டேன். ஸோ ஃப்ளாஷ் லைட் நமக்கு ஒர்க் ஆகுதாங்கிறத பார்த்துக்கலாம். ஓகே, நல்லாவே ஒர்க் ஆகுது. அண்ட் இந்த மாதிரி மொபைலோட பேனல்ஸ் நம்ம கழட்டி ரிமூவ் பண்ணும்போது அதோட பட்டன்ஸோட பொசிஷன் மாறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் அதையும் நம்ம வந்து ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ மொபைலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லாவே ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் போட்டு சார்ஜ் ஏறுதாங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த பேட்டரி வந்து ரொம்ப நாள் சார்ஜ் ஏறாமல் இருந்தது. அந்த எக்ஸ்டர்னல் ஒரு போர்டில் தான் நம்ம சார்ஜ் பண்ணோம். இப்போ என்போல்டாக மொபைலோட சார்ஜிங் சர்க்யூட் வந்து அந்த பேட்டரியை அக்செப்ட் பண்ணி சார்ஜ் பண்ணுதாங்கிறத பார்த்தலாம். நான் சேம் மோட்டோவோட பாஸ்ட் சார்ஜர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரு 20 மினிட்ஸ்லேயே அது ஃபுல்லாக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் உங்களுக்கு ஃபோனோட பேட்டரி பேக்கப் அதிகமாக வரணும்னா மொபைலோட கொடுத்த சேம் சார்ஜர் யூஸ் பண்ணி பழகுங்க. சேம் கம்பெனியோட அதிக வாட் சார்ஜர் இருந்தாலுமே அதை அவாய்ட் பண்ணுங்கள். நான் ஒரு 1 வீக் யூஸ் பண்ணிட்டு இதோட பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே ஷேர் பண்ணுற மக்களே. அந்த வீடியோ நல்லா லைக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் சஜஷன் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.